அனைவருக்கும் வணக்கம். பக்தி களஞ்சியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் ரிஷப விரதமும் ஒன்றாகும். சிவனுக்கு உரிய வாகனமான ரிஷபத்தை பிரதானப்படுத்தி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும். இவ்விரதத்தை பற்றி ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பதிவில் ரிஷப விரதத்தின் சிறப்பு பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் நம்ம அறிஞ்சிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை யாரும் கூறாத இது போன்ற ஆன்மீக தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூரியன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கின்ற மாதம் வைகாசி மாதமாகும். இந்த வைகாசி மாதத்தில் வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று சிவபெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் விரதம் தான் இந்த ரிஷப விரதம். விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம், அல்லது ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு விரதம் கடைப்பிடிக்கலாம், அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் கடைப்பிடிக்கலாம். இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது என்பவர்கள் அருகில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். நந்தியம் பெருமானையும் சிவனையும் அம்மனையும் வழிபட்டால் வாழ்வில் உயர்மான நிலைக்கு செல்ல முடியும். நாளை 3/6/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி வருது. அன்னைக்கு இந்த ரிஷப விரதத்தை கடைபிடிக்க வேணும். அப்படி கடைபிடிக்கும்போது பார்த்திங்கன்னா சிவனை வழிபடுறதுனால செல்வநிலை உயர்ந்து அஷ்ட யோகமும் ஏற்படும். ரிஷப விரதத்தை கடைபிடித்துத்தான் இந்திரன் ஐராவதத்தையும் குபேரன் புஷ்ப விமானத்தையும் தங்கள் வாகனமாக பெற்றார்கள் என்று லிங்க புராணம் கூறுது. அதனால் இந்த விரதத்தை நம்மளும் கடைபிடித்தோம்னா நமக்கு வாகன யோகம் கிடைத்து உயர்ந்த நிலையை நம்ம அடைய முடியும். இந்த விரதத்தை முறையாக அனுஷ்டிப்பவர்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். கோயிலுக்கு செல்ல முடியாது, விரதமும் எங்களால் கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க சிவனை மனதால் நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாயா என்று உங்களால் எவ்வளோ முறை முடியுதோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா அந்த விரதத்தினுடைய பலனை நம்ம பெற முடியும். நாளைக்கு வளர்பிறை அஷ்டமி. இந்த விரதத்தை கடைபிடித்து வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி. ரிஷப ராசிக்காரர்கள் இந்த விரதம் இருக்க மிகப்பெரிய பலனை அடைவார்கள். முயற்சித்து பாருங்கள். நன்றி.